தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்துல போய் நின்றா உடனே நீ யார் அமிச்சு வந்தான்னு தெரியுது, நீ பாஜகவுக்கு தானே, நீ பாஜக தானே, நீ சங்கி தானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம்கே காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல் பேச்சை எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும்? அதான் எனக்கு சேர்ந்துட்டேன். சமீபத்தில் ஜாதிய ரீதியான ஒரு ஆணவ கொலை தமிழகம் சந்திச்சது. அப்ப சமத்துவம், சமூக நீதி, ஆச்சா பூச்சான்னு பேசுறவங்க யாருமே வாயை திறக்கல. அதுலயும் ஆளும் கட்சியில ரொம்ப ஜாகிரதையா அதை கையாண்டாங்க. அங்க போய் அங்க துக்கம் விசாரிச்சது நயினார் நாகேந்திரன் அவர்கள் போறாரு. ஆனா ஆளுங்கட்சியில இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் வரல. நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நடிகரா. ஆனா அவர் அதுல ஒரு வார்த்தை கூட சொல்லாததெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றம். அதை விட தூய்மை பணியாளர்கள் என்னுடைய சென்னையில கரோனா காலத்துல நீங்களும் நானும் வீட்டுல இருந்தோங்க, வெளியவே வரல. அவங்க தான் நம்மள பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட சாக்கு போக்கு சொல்லல. அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை எடுத்து போராட்டம் பண்ணும் பொழுது 13ஆம் தேதி இரவு நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்கள அப்புறப்படுத்தினாங்க பாருங்க. அன்னைக்குதாங்க நான் முடிவு பண்ணேன் நான் கட்சியில சேரணும். நான் ஒரு சனாதனி. என்னை எந்த கட்சியில சேர சொல்றீங்க? நான் சாமி கும்பிடுறவ, என்னுடைய இந்து மதத்துல பெருமை கொள்றவ, எம்மதமும் சம்மதம்ங்கிற கொள்கைப்படி வாழ்றவ, மதத்தின் பெயரால அரசியல் செய்யறத வெறுக்கிறவ. நான் எங்க போக முடியும்ன்றீங்க?